கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் பாபா நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவலை, பயம், விரக்தி இது மூன்றையும் தூக்கி எறியுங்கிறார் சாய்நாதர். அப்போ அவர் தூக்கி எறின்னு சொல்கிறாருன்னா, அடுத்து அவர் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கிறேன்ங்கிறாரு. இதோட நமக்கு வேற என்னங்க வேணும்? உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், உன் கவலை, பயம், விரக்தி அனைத்தையும் தூக்கி எறியுங்கிறாரு. இது நம்ம எல்லோருக்கும் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சத்திய வாக்கு. அது அந்த சத்திய வாக்கை ஏற்றுக்கொள்வோம். சாய்நாதர் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆறுதலோடு ஆசீர்வாதத்தோடு நம்ம அவரது பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்வோம். அப்படி பிடித்துக்கொண்ட 4 சகோதரிகளின் அற்புதங்களைத்தான் நமக்கு உதாரணமாக கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வசிக்கும் சகோதரி நித்யா அவர்கள். மகனுக்கு திடீர்னு தோலில் ஒரு ஒயிட் பேச்சஸ் வருது. சகோதரி ஒரு நிமிஷம் திகைத்து போகிறார்கள். சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்கிறார்கள். அவரிடம் சரணாகதி அடைகிறார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சேலத்தை சேர்ந்த சகோதரி புஷ்பா அவர்கள். சகோதரி பாபாவிடம் கேட்டது ஒரே ஒரு கோரிக்கை தான், எனக்கு சொந்தமாக வீடு கொடுங்கள் பாபா. பாபா பிரமாதமாக கைட் பண்ணுறார், நம்மை வழி நடத்துவார் சாய்நாதர் இல்லையா? அந்த பயமே வேண்டாம், நமக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதான்ற பயமெல்லாம் தூக்கி எறிங்கிற மாதிரி பாபா பிரமாதமாக வழிகாட்டுறாரு. என்ன நடந்தது, பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி திவ்யா நாராயணன் அவர்கள். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்தது. இன்று பல சகோதரிகளுக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம். அதை வெளியில் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு ஒரு கூச்சப்பட்டுட்டு கேட்காமலும் இருக்கலாம். ஆனால் சகோதரி பாபாட்டே கேட்டாங்க, பாபா இது என்ன எல்லா எபிசோடு பார்த்தாலும் எல்லா எபிசோட்லேயும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் குணப்படுத்தியதுன்னே சொல்லிகிட்டே வராரு. அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்லோகமாக இது. பாபா பிரமாதமாக ஆன்சர் பண்ணார் சகோதரிக்கு. சகோதரி உடனே நம்மள்கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள், அண்ணா அந்த ஸ்லோகம் பவர்ஃபுல் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, பெங்களூரை சேர்ந்த சகோதரி வேணி அவர்களுக்கு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் தான். சகோதரி மகனின் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். சகோதரியை அழைத்து சென்ற இடம் பிரமாதமான இடம். சாய்நாதர் அற்புதமாக கைட் பண்ணி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பூஜை பண்ண வச்சு மகனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கிறார். இது ஒரு அற்புதம்னா, கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். எங்கே பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, கணவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. சகோதரி பாபாவை தான் அழைத்தார்கள். ஓடி வந்தார் சாய்நாதர், கூடவே இருந்தார். நான் உணர்ந்தேன், ஃபுல்லாக உணர்ந்தேங்கிறாங்க. அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய வாக்குறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் கவலை, பயம், உன் விரக்தி எல்லாவற்றையும் தூக்கி எறி, உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், உன் சாயப்பா இருக்கிறேன்ங்கிறாரு. இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இல்லையா? அற்புதமான 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். அந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும், எதற்காக ஷேர் செய்ய வேண்டும்? அப்படி நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி நல்ல வைடு கவரேஜாக யூடியூப்பால் கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி கொண்டு செல்லும்போது இந்த அற்புதங்கள் அத்தனை பேரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி நித்யா அவர்களுக்கு. பிரமாதமான அற்புதம்னு சொன்னேன். சகோதரிக்கு ஒரு 4 வயதில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குட்டி பையன் இருக்கான். வின்டரில் அவனுக்கு ட்ரை ஸ்கின்ங்கிறதுனால கையில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்லாம் தடவி விடுவேன் நான் அவனுக்கு. அப்படி தடவி விடும்போது தான் கவனிக்கிறேன், அவனுடைய உடலில் ஒயிட் பேச்சஸ் ஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் கலக்கமாயிட்டேன். சரி இருந்தாலும் வின்டரில் இதெல்லாம் வர்றது சகஜம் தான் சொல்லிவிட்டு என்கிட்ட இருந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எல்லாம் போட்டேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அது போகிற மாதிரி இல்லை. கணவர் சொன்னார், வா டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னாரு. இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிட்டோன்னா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, அம்மா இது ஸ்கின் டிசீஸ், நீங்கள் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர கலக்கமாயிடுச்சு. நான் உடனே சாய்நாதரை தான் துணைக்கு அழைத்தேன். பாபா குழந்தைக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் டாக்டர்கிட்ட போனால் ஸ்கின் டாக்டர் பயங்கரமாக பயமுறுத்துறார்.
அந்த டெஸ்ட் பண்ணு, இந்த டெஸ்ட்டு பண்ணணும், பயங்கரமான ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, இப்போ தான் 4 வயசு குழந்தைக்கு இன்னும் எவ்வளோ காலம் அவன் கடந்து செல்ல வேண்டும், இந்த ஸ்கின் டிசீஸ் ஃபுல்லாக வந்ததுன்னா அவனுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிடுமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாபாவின் பாதங்களைத்தான் பிடித்து கொண்டேன். பாபா எனக்கு அறிமுகப்படுத்தியது கோபுரம் டிவியை. கோபுரம் டிவியில் அற்புதங்கள் நிகழ்ச்சி பாப்பாப்பாய் வந்தது. அன்றைக்கி தான் முத பார்க்குறேன் நான். உங்கள் நிகழ்ச்சி வரிசையாக பார்க்க ஆரம்பித்தேன். எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை பற்றி சொல்கிறீங்க. சரி, அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். எனக்குள் தைரியம் பிறந்தது. சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. பாபா எப்படி வழியை காட்டியிருக்கார் பாருங்கள். இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை பாரு, இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியில் இந்த ஸ்லோகம் வரும், இந்த ஸ்லோகத்தை கேளு, உனக்கு அற்புதம் நிகழுங்கிற மாதிரி பிரமாதமாக கைட் பண்ணியிருக்காரு. எனக்கு பயமெல்லாம் என்னை விட்டு விலகி ஓடிச்சுன்னா எனக்கு பாபா ஒரு அற்புதமாக வழியை காட்டினார். நானும் கணவரும் ஒரு முடிவு பண்ணோம், இந்தியாவில் இருக்கிற யாராவது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம வீடியோ காலில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கும் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினோன்னா, அவர் கலக்கமே அடையாதீங்க, இது ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயந்தான், நான் ஒரு ஆயின்மெண்ட் எழுதி தரேன், 8 வாரங்கள் போடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டாரு. ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாரு. இந்த ஆயின்மெண்ட் இப்போ இங்கே அமெரிக்காவில் கிடைக்காதுன்னா இந்தியாவில் தான் கிடைக்கும். இந்தியாவிலேருந்து வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லி என் பிரதர்கிட்ட சொன்னேன். அவரும் என்ன கொரியர் ஆனாலும் பரவாயில்ல நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்குள்ளே அங்கே லோக்கலில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய நண்பர்கள், அடிக்கடி இந்தியா போயிட்டு வர நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாமேன்னு ஒரு ஐடியா வந்தது. நான் நேராக அவங்கள்ட்ட தான் போய் கேட்டேன், அம்மா இந்த மாதிரி ஒரு ஆயின்மெண்ட்டு குழந்தைக்காக கேட்டு வாங்கி தர முடியுமான்னு. என் ஃப்ரெண்டு இப்போ கிளம்புறாரு, ஆனால் அவர் நிறையா பேக்கேஜ் இருக்குது, கார்கோவில் போட போகிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு சகோதரி சொன்னாங்க. நான் இருந்தாலும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டேன். பாபா இந்த செக்மெண்ட்டில் வந்துருச்சுன்னா எனக்கு சீக்கிரமே கிடச்சிரும், குழந்தைக்கு அந்த ஆயின்மெண்ட் போட ஆரம்பிச்சிருவேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபான்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். சகோதரி கரெக்டாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறார், நான் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், நான் இன்னும் 2-3 நாளில் வந்துடுவேன், நான் யூஎஸ்க்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ சகோதரி சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு ஒரு ஆயின்மெண்ட் சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், டைம் ஆகிடுச்சு, சரி வேறு யாராவது நண்பர்கள் வந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா, என்ன ஆயின்மெண்ட் அப்படின்றாங்க. இவங்க ஆயின்மெண்ட் பேரை சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இதுக்கா, இது என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கே, இந்த ஆயின்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்கின்னுக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்த உடனே கொடுத்துடலாம். இதை உடனே சகோதரி நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நித்யா நீ கலக்கமே அடையாத, நான் ஒரு நண்பர் சொன்னேன்ல, அவர் இந்த ஆயின்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறாராம், நிறைய வாங்கி வச்சுருக்காராம், வரும்போது கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீர், நித்யாவின் கண்களில். நேராக ஓடி போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். அதுதான் பாபா எப்படி கைட் பண்ணார் பாருங்கள். இந்தியாவில் ஒரு டாக்டர்கிட்ட பேசுனார், அவங்க ஒரு ஆயின்மெண்ட் எழுதி கொடுக்குறாங்க. அந்த ஆயின்மெண்ட் எப்படா இங்கே யூஸ் வரப்போகுதுன்னு நினச்சா ஒருத்தர் நிறைய எடுத்துக்கிட்டு வர்றார். இதை விட ஆசீர்வாதம் நமக்கு என்னங்க வேணும். அதுக்கப்புறம் யூஎஸ் வந்த பிறகு எங்களுக்கு கொடுத்தாருன்னா நான் குழந்தைக்கு அப்ளை பண்ணேன், பிரமாதமாக க்யூர் ஆகிட்டான் நான் குழந்தை. எனக்கு மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது எதற்காக சாய்நாதர் சொல்ல வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல, கூடிய விரைவில் அதற்கு பதில் சொல்லுவார். யாரெல்லாம் இந்த தோல் நோயால் அவசப்படுறீங்களோ உங்கள் எல்லாருக்காக தான் இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயத்தை, உங்கள் பயத்தை போக்கக்கூடிய, உங்கள் கவலையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். சரி, இந்த பிரமாதமான அற்புதத்தை கொடுத்த சாய்நாதர் சேலம் பகுதியைச் சேர்ந்த சகோதரி புஷ்பாவின் அற்புதத்தை கொடுத்து அடுத்த அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். சொந்த வீட்டுக்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அற்புதம். சகோதரி சேலத்தில் இருக்காங்க. பாபாவிடம் சகோதரி வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னென்னா, எனக்கு சொந்த வீடு கொடுங்க பாபா, இடம் வாங்கி இண்டிவிஜுவல் வீடு கட்டணும், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நான் 9 வார வழிபாடு மேற்கொள்கிறேன் இப்படின்னு சொல்லி சகோதரி வேண்டிக்கிறாங்க. 9 வார வழிபாடு பிரமாதமாக பண்ணுறாங்க. 3 வாரங்கள் போயிருக்கோன்னா நான் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் 122வது எபிசோடு எனக்கு பாப்பாய் வந்தது. அதில் பார்த்தா சாய்நாதர் சொல்லுகின்ற விஷயம், ஒரு கிரக பிரவேசத்துக்கு அவரே வராரு, சாப்பிட்றாரு, சாப்பிட்டு போகிறாருன்னு சொல்லி நீங்கள் அற்புதம் சொன்னீங்க. எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தது, நமக்கும் வீடு கிடைக்கும், நம்ம வீட்டுக்கும் சாய்நாதர் வருவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு காத்திருந்தேன். மாலை கணவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தவர் சொன்னார், அம்மா எங்கள் பேங்க்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு லோன் எலிஜிபிள் இருக்கான், வீட்டு லோன் வாங்கிக்கிறீங்களாம் கேட்குறாங்க,
நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு கண்களில் கண்ணீரோடு ஓடி போய் பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன். பாபா மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்திட்டீங்க அப்படின்னேன். இந்த சந்தோஷம் 2 நாள் கூட நீடிக்கலை. 3 நாள் கழித்து கணவர் வந்தார். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் நேராக பாபாட்ட தான் போய் நின்னேன். பாபா நீங்கள் தரேன்னு சொன்னீங்க, இப்போ கணவர் இல்லைங்கிறாரு. எனக்கு எது கிடைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு எதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொடுங்க பாபா, எனக்கு வீடு கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கொடுங்க பாபா, நான் பூஜையை மட்டும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். 9 வாரங்கள் இந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சகோதரி ஒரு பிரமாதமாக ஒரு பிரார்த்தனையை வச்சாங்க. அடுத்த வாரத்தில் கணவர் வந்தார். அம்மா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சி கொடுக்குறேன்ட்டாங்க, நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ட்டாரு. அற்புதமாக இடம் வாங்கி பிரமாதமாக கட்ட ஆரம்பித்தோம்னா மழை நேரம் காங்க்ரீட் போடுற அன்றைக்கி மேகம் முடிக்கும். நான் அங்கிருந்தே சாய்நாதரை வேண்டுவேன், பாபா இந்த காங்க்ரீட் போட்டு முடித்து செட் ஆகிற வரைக்கும் மழை வரக்கூடாது பாபா அப்படின்னு வேண்டிப்பேன். சாய்நாதர் பிரமாதமாக அருளாசி பண்ணுவார். அற்புதமாக இப்படி எனக்கு வீடை கட்டி கொடுத்துட்டார். நான் பிரமாதமாக 12/6/2024 கிரகப்பிரவேசம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தா எங்கள் சித்தப்பா பொண்ணு டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டா. குழந்தை பிறந்ததுன்னா தீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய கலக்கம். நேராக சாய்நாதர்கிட்ட வந்தேன். ஒரு ஏகமுக தீபம் ஏற்றினேன். 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி திருவிழா சீட்டு போட்டேன். பாபா நாளைக்கு காலையில் கிரகப்பிரவேசம் நடத்தி கொடுப்பீங்களா மாட்டிங்களா? எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு கிரகப்பிரவேசம் நடக்கும்னு சொன்னேன். திருவிழா சீட்டு எடுக்கிறேன், நடக்கும்னு பதில் கொடுக்குறார் சாய்நாதர். அற்புதமாக கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுன்னா சாய்நாதர் வரலையே நான் ஏங்கிக்கிட்டே இருக்கேன். பார்த்தா காலையிலே சாய்நாதர் வந்திருக்கார், நான் கவனிக்கவே இல்லை. மாலையில் அப்போ தான் போய் அந்த தண்ணி டேங்கை பார்க்குறேன், சாய்ராம் வாட்டர்னு போட்டிருக்கு, பாபா படம் போட்டிருக்குண்ணா. அதில் காலையிலே வந்திருக்காருண்ணா, நான் கவனிக்கவே இல்லைண்ணா. என் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு சாய்நாதர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ அற்புதம் இல்லை. சொந்த வீடு வேணும்னு பாபாவிடம் கேட்டால் பாபா நிச்சயமாக கொடுப்பார். யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் சொந்த வீடு உண்டு. நீங்கள் எல்லோரும் கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. கிரகப்பிரவேசத்துக்கு சாய்நாதர் நிச்சயமாக வருவார் என்பது சத்தியம். இப்படி பிரமாதமான 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் அடுத்து ஒரு சகோதரின் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தீர்த்து வைத்திருக்கிறார். சகோதரி திவ்யா நாராயணன் சென்னையில் இருக்காங்க. சகோதரி ரெகுலராக கோபுரம் டிவி பார்க்குறதில்ல, இப்போ தான் கொஞ்ச நாளாக பார்க்குறாங்களாம். நான் எபிசோடு பார்க்குறேன்னா எல்லா எபிசோட்லேயும் நீங்கள் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்துருச்சு. இவர் என்ன எல்லா எபிசோட்லேயும் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னாங்கன்னே சொல்கிறீங்க, எல்லா வேதையும் குணமாச்சுன்னு சொல்கிறீங்க, பிரச்சனைகள் தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறீங்க, இது உண்மையா? நான் சாய்நாதர்கிட்டே கேட்டேன். பாபா இது என்ன அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்லோகமா? ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டெல்லாம் இல்லை, ஃபுல்லாக தமிழில் இருக்குது. இப்படிலாம் எனக்கு சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம் பயங்கரமாக வருது. சரி சாய்நாதர்கிட்ட கேட்டுட்டேன். அடுத்த நாள் என் மகளுக்கு லைட்டாக ஜுரம் வந்தது. சரி மருந்து கொடுத்தேன், குறைஞ்சிருன்னு பார்த்தா குறையில, ஹை ஃபீவர் அப்படி ஏறிட்டே போகுது. அம்மா சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடு குழந்தைய, ஏன்னா இன்றைக்கி நிறைய வைரல் ஃபீவர்லாம் பரவுது, கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். செக் பண்ணால் நிமோனியா குழந்தைக்கு. கலங்கிட்டேன் நான். சாய்நாதரின் பாதங்களை தான் பிடித்து கொண்டேன். டாக்டர் சொன்னார், அம்மா ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கிறதுனால நான் மெடிசின்ஸ் கொடுக்குறேன், வீட்டிலே வச்சுக்கோங்க, அப்படி ஜுரம் தொடர்ந்து நிற்கலை அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுங்கன்னாரு. நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். நானும் கணவரும் மாறி டாக்டர் கொடுத்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஜுரம் குறையில, ஏறிக்கிட்டே வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வருது. மீண்டும் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறேன். சாய்நாதர் எனக்கு நினைவில் கொடுத்த மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். அண்ணா உங்கள் குரலில் தான் என் காதில் கேட்டது. ஷீரடிப்புர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் என் காதில் ஒலிக்குது. பாபா இதை சொல்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு பிரமாதமாக சொல்ல ஆரம்பித்தேன். நான் அப்படி கிச்சன் கிட்டே போனேன்னே என் கணவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் சொல்லுங்கள் ஸ்லோகத்தைன்னு சொல்லுவேன். 2 பேரும் மாறி சொன்னோம். அடுத்த நாள் காலை குழந்தைக்கு ஜுரம் எல்லாமே இறங்கிருச்சு. குழந்தை பர்ஃபெக்ட் ஆகிட்டா. திருப்பி ஜுரமே வரலண்ணா. நான் பாபாட்ட போய் உட்காந்து, பாபா இந்த மந்திரம் பவர்ஃபுல் மந்திரம்தான், நான் உணர்ந்து கொண்டேன், எனக்கு தக்க சமயத்தில் நினைவுபடுத்தியதற்காக நன்றின்னு சொல்லி பாபாவுக்கு நன்றியை சொன்னேன். நம்ம கோபுரம் டிவியில் தான் பார்த்தேன், அதனால் கோபுரம் டிவிக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அற்புதத்தை நம்மோடு ஷேர் செய்து கொண்டார்கள். இந்த சந்தேகம் பல பேருக்கு இருக்கலாம், தப்பு கிடையாது, இருக்கிறது தப்பு கிடையாது இல்லையா? பாபாவின் மந்திரங்கள் சொன்னால் சரியாக போயிடுமா அப்படின்னா அதுதான் உண்மை, சத்தியம்.
நம்பிக்கையோடு சொல்லும்போது பிரார்த்தனைகள் பலிக்கும். பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லை என்றார் சாய்நாதர். நீ எங்கிருந்து வேணால் கூப்பிடு. அந்த மந்திரம் என்ன? சாய்நாதர் தரிசனம் தானே. அந்த மந்திரம் எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம். எந்த இக்கட்டாக இருந்தாலும் பிரமாதமாக சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்கிறோம் கணக்கு வச்சுக்காதீங்க. 18 முறை சொல்லணுமா? உடனே சகோதரிகளை தான் கேட்குறீங்க. ஆனால் எத்தனை வாட்டி சொல்லணும்? அது கேட்கவே கூடாது. பாபாவோட மந்திரம் தானே, பாபாவோட நாமம் தானே சொல்கிறோம். சொல்லிக்கிட்டே இருப்போமே. நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் சொல்லுவோம், தொடர்ந்து சொல்லுவோம். அந்த பிரச்சனையே வராது இல்லை நமக்கு. பிரமாதப்படுத்துவார் சாய்நாதர். இப்படி 3 அற்புதங்கள், பிரமாதமான அற்புதங்களை கொடுத்து நமக்கு ஆசீர்வாத மழையில் நனைய வைத்தார் சாய்நாதர். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால அடுத்து ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இன்று துனி பூஜையின் பிரமாதமான தரிசனம். இந்த துனி பூஜை முடிஞ்ச உடனே ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் இருக்குது. ஒரு நடு இரவில் ஒரு சகோதரி சாய்நாதரை அழைக்கிறார்கள். ஓடி வருகிறார் சாய்நாதர். என்ன அற்புதம்! அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ பிரமாதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். கோபுரம் தேவி சர்வ சாயி மகாஜனானாம் சர்வேதாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய வித்யவதை ஆரோக்கிய துர்யானாம் அபிகம் தீர்த்தம் ரூப திடகாத்ரகா தீர்த்தம் தனதான்ய சச்சந்தான சகல சௌபாஜ்யகாண தீர்த்தம் தேக ஆரோக்கியதாவன சந்தோஷ சாய்நாத பரிபூர்ணானந்தரக பிரசாதாத் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்யோக தொழில்துவாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத பரிபூர்ண அனுக்கிரக பிரசாதவன சித்தியர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமः. சிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த ஸ்வரூப சாய்நாத மகாகுருவே நமோ நமः. சாய்நாத குருவே நமோ நமः. சதா நிம்ப விருக்ஷத்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தருண் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் அகண்ட சச்சிதானந்தாய நமः. ஓம் அகில ஜீவவஸ்தலாய நமः. ஓம் அகில வஸ்துவிஸ்தாராய நமः. ஓம் அக்பாராங்யபிவந்திதாய நமக. ஓம் அகிலாசேதான விட்டாய நமகாவும் அகில வேத சப்ரியாய நமகாவும் அகிலாண்ட சுரபி பிண்டே பிண்டே பிருட்டிதாய நமகா அக்ரண்யாய நமகா கரியபூம்னே நமகா கணித குணாத நமகா அசோக சன்னிவர்தனே நமகா சிந்த மகிம்னே நமஹ சலாய நமகா அச்சுதாய நமகா அஜாஹத்ரவே நமகா ஞானத விராதானம் சுமாஜ நமகா அஜன்மஸ்தி நாசகாஜ நமஹாவும் அனீமாதி விபூஷிதாஜ நமகாவும் அக்யுன்யத துனீஜ்வாலாம் ஆக்பைவ நிவர்த்தகாய நம அத்யுல்பண மகா சாரத பக்ததே நம தீரதபஸ்தாய நம அதிநம்ர ஸ்வாபகாய நமகாவும் அன்னதான சதாரிட்டாத நமகாவும் அதீதிபுஷே சுபகே நமகாவும் அத்ருஷ்யலோக சஞ்சாரிண்யே நமகாவும் அத்ருஷ்டபுரு தரிசித்ரே நமகாவும் அத்வைதானந்த தத்வஞானாய நமகாவும் அத்புதானந்த சக்ததே நமகாவும் அதிஷ்டானாய நமகா தர்மேர திருஜ்யே நமாதியஜ்ஞாய நமகா அதிபூதாய நமகாதிதேவதாய நமகாவும் அத்தக்ஷகாய நமகாவும் அனந்தாய நமகாவும் அனந்த நாம்னே நமகாவும் அனந்த குணபூஷணாத நமகாவும் அனந்தாச்சாரிய வித்யாய நமகா அனல்காதிமானிதாய நமகா நவரத சமாதிஸ்தாதாத நமஹ அநாத பரிரக்ஷகாய நமகாவும் அனன்ய பிரேம சம்ருஷ்ட குருபாத விலானக்ருதே நமகாவும் அநாதிருஷ்ட சித்தயே நமகாவும் அநாமய பயப்பிரதாத நமகாவும் அநாதிமத் பரபிரம்மணே நமகா நாகதிவாகராய நமகா அனிமேஷ்ணவுஷே நமகாவும் அனுகிரகமூர்த்ததே நமகா அனுவர்த்தித வேங்குஷாய நமகாவும் அநேக திவ்யமூர்த்ததே நமகா கர்மத்வந்தனே நமகாவும் கர்ம கர்ம விசாரணாத நமகாவும் கர்ம பீஜம் ஷாம் கர்த்தரே நமகாவும் கர்ம நிர்மூல சாமாத நமகா கர்ம வியாதி விபோகினே நமகாவும் கர்மவந்த விநாசகாஜ நமகா கமலீபகாரிணீ நமகா கலா பிரத்யக்ஷ தெய்வதாஜ நமகா கலியுக வரதாஜ நமகா கலியுத்தபோஜனாய நமகா கல்யாணந்தநாம்னே நமகா. ஓம் சாய்நாத குருவே நமக. அநேக கோடி பிரார்த்தனாந்தரிம் சமர்ப்பஜாமி. திரியம்பகம் யஜாமகேஷு கந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரக விவந்தனா மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத் தனம் தானியம் வசம் பகுபுத்திரலாபம் சதசம்மஸ்தரம் தீர்க்கமாயுः. ராஜாய ஹிருதயகதாகினே ஹேமோஜம் வைஹி ஸ்ரவணாய குருமஹே சமேகாமான் காமகாமாஜமக்கியம் காமேஸ்வரூபை ஸ்ரவணோ ததாது வேராஜ வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः.
शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय अनेवरुक्कुम ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் अंबिका समेत काकोटीश्वर स्वामी दर्शन प्राप्त्यर्थम ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह सादात धर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थम कंदृष्टि निवर्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारणार्थ सिद्ध्यर्थम धराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय मेघालाग्नि गालाग्नि रुद्राय नीलकंठाय मत्संजनाय समेधराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् ओम श्री अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय 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 नारायणानंद वासुदेवाय नमो विष्णुदेवाय रमादेवी अंबिका समेत सत्यनारायण स्वामी नमो महापंचमुख कर्पूर नीलांजन दीपं दर्शयामि பிரமாதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை நமக்கு செய்து கொடுத்ததற்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். நான் சொல்ல போகிற அற்புதத்துக்கும் ஞான சாய் பாபாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. முதல் அற்புதத்துக்கும் ஞான சாய் பாபாவுக்கும் பாருங்கள், பிரமாதப்படுத்துகிறார். சகோதரி வேணி அவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள். சென்னைக்கு வந்த இடத்துல சகோதரிக்கு நம்ம கோபுரம் டிவி ரசிகர் இவங்க. சகோதரிக்கு என்னென்னா ஞான சாயை தரிசனம் பண்ணணும். இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்குது, சத்யநாராயண பூஜை நடக்கும், அந்த நேரத்தில் நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வண்டி எடுத்துக்கிட்டு நேராக ஞான சாய் பாபா ஆலயத்துக்கு போயிட்டாங்க. பார்த்தா பிரமாதமாக ஜேன்னு கூட்டம், எல்லோரும் விளக்கு வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. பெண்கள்லாம் குருஜி ரெடி ஆகிட்டு இருக்காரு. பூஜை ஆரம்பிக்க போகுது, சத்யநாராயண பூஜை ஆரம்பிக்க போகுது. சகோதரி போய் குருஜிகிட்ட கேட்டது, இங்கே உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக உட்காந்துக்குங்கம்மா அப்படின்னாரு. சகோதரி உட்கார்ந்த உடனே அங்கே இருக்கிற பெண் வந்து நேராக ஒரு இலையும் கொடுத்து, ஒரு சத்யநாராயண படமும் கொடுத்து, விளக்கு கொடுத்து, மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து பூஜை பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ வேணி சொல்கிறாங்க, நான் பணமே கட்டலே என்னை பூஜை பண்ண சொல்கிறீங்களே, என்ன கட்டலேன்னு என்னங்க, நீங்கள் பூஜை பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருக்கும்ல, எல்லோரும் வேண்டுதலோடு தான் வந்திருக்கோம், நீங்கள் வேண்டுதலை பாபாவிடம் கேளுங்கள், இந்த பௌர்ணமி கேட்டிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள் நிறைவேற்றி கொடுப்பார். எப்படி ஞாபகப்படுத்துகிறாரு பாருங்கள், பிரமாதமாக. ஏன்னா சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் இருக்குது, அதுக்காக தான் வந்திருக்காங்க. அதை மறந்துட்டாங்க சகோதரி இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே. ஓகேங்க நான் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து ஜம்முன சத்யநாராயண பூஜை செய்கிறார்கள். சத்யநாராயண பூஜையில் சகோதரி வேண்டிக் கொண்டது, என் மகனுக்கு ஒரு அற்புதமான வேலையை வாங்கி கொடுங்கள் பாபா. நேராக பாபா எத்தாப்பில் இருப்பார், அப்படி பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பூஜையெல்லாம் முடியுது. அடுத்த பௌர்ணமிக்கு முந்தின நாள் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். போன பௌர்ணமி நான் சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ண ஞானசாய் பாபா ஆலயத்தில் பாபாக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைத்தேன், என் மகனுக்கு வேலை வாங்கி கொடுங்கள்னு சொல்லிவிட்டு அற்புதமாக நாளைக்கு தான் பௌர்ணமி, இன்றைக்கி என் பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு, அவன் ஜாயின் பண்ண போகிறான்னா. இந்த பிரமாதமான அற்புதத்தை நீங்கள் கோபுரம் டிவியில் ஷேர் பண்ணணும். இந்த பௌர்ணமி வேண்டிக் கொண்டால் அடுத்த பௌர்ணமிக்குள் நடக்கும்னு அந்த ஆலயத்தில் சொன்னாங்க. அதை நிறைவேற்றி கொடுத்தார் சாய்நாதர். நாங்கள் ஆமாம் சத்தியம். நிறைய பேருக்கு இந்த அற்புதம் நடந்திருக்கிறது. ஞானசாய் பாபா ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய சகோதரிகள் வருவாங்க. போன பௌர்ணமி அட்டன் பண்ணோம், இந்த பௌர்ணமிக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிரமாதமான அற்புதத்தை சாய்நாதர் நிகழ்த்தி காட்டுவார் இல்லையா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா அழகாக சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா அந்த ஊர்லேயே சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணுங்கள். எல்லா ஆலயங்களையும் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அற்புதமாக அட்டன் பண்ணுங்க. நிச்சயமாக சாய்நாதர் அருளாசிகளை வழங்குவார். சரி, சகோதரிக்கு இந்த அற்புதம் பிரமாதப்படுத்தினார்னா அடுத்த அற்புதம் பாருங்கள், சிலிர்க்க வைக்கும் அற்புதம். சகோதரியும் கணவரும் பெங்களூர்லேருந்து தேனிக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. பஸ்ஸு கிருஷ்ணகிரி கிட்டே நெருங்கி போயிட்டுருக்கு. நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. இவங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சகோதரி சொன்னாங்க, ஏங்க ஃபோன் பார்த்தது போதும், நீங்கள் தூங்குங்க பேசாமல் அப்படின்னாங்க. 2 பேரும் படுத்துட்டாங்க. படுத்த 5வது நிமிடம்
கணவர் சொல்கிறார், அம்மா ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குமா, எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன், மூச்சு விட சிரமமாக இருக்குன்னார. சகோதரி பயந்துட்டாங்க. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க? இவங்க அப்பர் பர்த்தில் இருந்திருக்காங்க பஸ்ஸில். அங்கேருந்து இறங்கி கீழே வந்து உட்காந்துட்டாங்க. பார்த்தா ஃபுல் பஸ்ஸும் லைட்டு போட்டு எல்லாம் ஓப்பன் ஆகி எல்லாம் வந்துட்டாங்க. யாரா டாக்டர் இருக்கீங்களான்னு கேட்டால் யார் டாக்டர் இல்லை. இவருக்கு இருக்க மூச்சு விட சிரமப்பட்டே இருக்கார். சகோதரி எப்போவுமே கையில் சச்சரிதம் வச்சுருப்பேன்னா அந்த பையில் சச்சரிதம் பார்த்தோன்னே எனக்கு கண்களில் கண்ணீர். அந்த சச்சரிதத்தை கையில் வைத்து கொண்டு பாபாவிடம் நம்ம கேட்டது, ஏன் பாபா இப்படி, நீங்கள் கூட இருக்கும்போது ஏன் பாபா இப்படி, இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டேன் பாபா கிட்ட. நான் எந்த வேண்டுதலும் வைக்கலை, என் கணவரை குணமாக்கி கொடுங்கள் அதெல்லாம் சொல்லலை. ஏன் பாபா இப்படின்னு நான் கேட்டது தான் தாமதம். டிரைவர் வண்டியை நிப்பாட்டுமான்னு கேட்டார். வண்டியை நிப்பாட்டின இடம் ஒரு டீ ஸ்டால்னா மெயின் ரோட்டில். வண்டியை விட்டு கணவர் இறங்கினார். அப்படி ஒரு டூ வீலர் வந்து நிற்கிதுன்னா அந்த டூ வீலர் அந்த ஓட்டிகிட்டு வந்த தம்பி என்ன விஷயம்னு கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அம்மா இங்கே பக்கத்தில் தான் கிளினிக் இருக்குது, நீங்கள் 2 பேரும் வண்டியில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவீங்கன்னா நாங்கள் கிளினிக் கூப்பிட்டு போயிடுறேன். எனக்கு உடனே பாபா ஞாபகம் தான் வந்தது. இப்போ தானே மேலே கேட்டோம், நீங்கள் இருக்கும்போது ஏன் பாபா இப்படின்னு நான் கேட்டதுக்கு நீ பஸ்ஸை விட்டு இறங்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜம்முன்னு அந்த டூ வீலர் தம்பியை கொண்டு வந்து விட்டார். நாங்கள் உடனே டூ வீலரில் ஏறிட்டோன்னா உண்மையிலே டூ வீலர் போகிற பாதை தான் இருந்தது. நேராக கொண்டு போய் ஒரு கிளினிக் வாசலில் நிப்பாட்டினார்னா. அந்த கிளினிக்கில் ஒரு டாக்டர் இருந்தார். நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன், 2 hours வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, இம்மீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரியில் போய் அட்மிட் பண்ணுறேங்க, நானே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர் அற்புதமாக எல்லா ஃபஸ்ட் எய்டும் பண்ணி இம்மீடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் ஹயர் பண்ணி எங்களை கிருஷ்ணகிரி கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டார். அதன் பிறகு நாங்கள் பெங்களூர் வந்து கணவருக்கு எல்லாமே க்யூர் ஆகிடுச்சுன்னா, அந்த அத்வான காட்டில் அந்த இரவில் என்ன பண்ணுறதுன்னு நான் பயப்படவே இல்லைண்ணா. சாய்நாதருடைய புத்தகத்தை பார்த்த உடனே ஏன் பாபா இப்படி, நீங்கள் இருக்கும்போது இப்படியான்னு நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன். நீ பஸ்ஸை விட்டு இறங்க நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு பிரமாதமாக சாய்நாதர் எங்கள் கூடயே பயணித்து என் கணவரை காப்பாற்றி கொடுத்தாருன்னு சகோதரி சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கை கிடைத்த பரிசு தான் அது. சகோதரி சொல்கிறாங்க, அவர் என் கூடவே பயணிப்பதை நான் உணர்ந்தேன். அற்புதமாக என் கணவரை மீட்டு கொடுத்தார் சாய்நாதர். அதுக்கு தானே சாய்நாதர் சொல்கிறார், உன் கவலை பயம் விரக்தி எல்லாவற்றையும் தூக்கி எறிங்கிறார். தூக்கி எறிஞ்சிரும், நான் இருக்கேங்கிறார்ல அவர் தான். நான் உன்னோடு துணை இருக்கிறேன், ஏன் பயப்படுகிறாய், அதானே சொல்கிறார் அவர் இல்லையா? பிரமாதமான 4 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்திட்டார். இன்னைக்கு 4 அற்புதங்களும் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள். என்னெல்லாம் அற்புதம் இல்லை? அந்த நித்யா சகோதரிக்கு ஆயின்மெண்ட் வேணும், அமெரிக்காவில் இருக்காங்க. நமக்கு தான் அமெரிக்கா, சாய்நாதருக்கு அமெரிக்காவா? இது இருக்குது. நீ ஏன் கவலைப்படுற, நான் வரவட்டே கொடுத்து அனுப்புகிறேன். பிரமாதமாக கொடுத்து அனுப்பிச்சார். அடுத்து புஷ்பா சகோதரிக்கு இடைஞ்சல் மேலே இடைஞ்சல், எந்த இடைஞ்சல் வந்தாலும் நான் சகோதரி கலங்கவே இல்லை. ஏன் சாய்நாதர் இருக்காருன்னு நம்பினாங்க. அற்புதமாக வீட்டை கொடுத்தார். அடுத்து சகோதரிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சந்தேகம். சகோதரிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மந்திரத்தை நினைவுபடுத்துகிறார் சாய்நாதர். நீ சொல்லு, அந்த மந்திரத்தை சொல்லு, குழந்தை சரியாவாள். அற்புதமாக க்யூர் பண்ணி கொடுத்தார் குழந்தைய. அடுத்து வேணி சகோதரிக்கு 2 அற்புதம் இல்லை, பிரமாதமான அற்புதம். மகனுக்கு வேலை வேண்டும், சகோதரி அழைத்து கொண்டு ஞான சாய்பாபா ஆலயத்துக்கு போகிறாரு. நீ உட்காந்து சத்தியநாராயண பூஜை பண்ணு, உன் மகனுக்கு வேலை கிடைக்கும், பெற்றுக் கொடுக்குறார். பஸ்ஸில் போகிறாங்க, திடீர்னு பிரச்சனை கணவருக்கு. நான் கூட வருகிறேன் கவலைப்படாதே, கணவரை காப்பாற்றி கொடுக்கிறார். இந்த அற்புதங்கள்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. எந்த இக்கட்டிலும் சாய்நாதரை அழையுங்கள், ஓடி வருவார் சாய்நாதர். நம்பிக்கையோடு அழையுங்கள். அதனால தான் நான் மீண்டும் 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 திரும்ப 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 சொல்கின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கும்போது நமக்கு அற்புதம் மழை தான். எதுக்குமே பயப்பட வேண்டாம். அவர் சொல்கிற மாதிரி கவலை பயம் விரக்தி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம். நம்ம எதுக்கு அதெல்லாம்? அவர் நம்ம கூட இருக்காருங்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவையில்லையே, எந்த பயமும் தேவையில்லை. ஒரே ஒரு நம்பிக்கை, என் சாயப்பா என் கூட இருக்கார், என் சாய்நாதர் என்னோடு இருக்கிறார், என் சாய் தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்லி பாருங்கள், ஒரு தெம்பு வருதா இல்லையா? பிரமாதப்படுத்திட்டார் 4 அற்புதங்கள். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான 4 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்துகிறார். எனக்கு சகோதரிகள் சொல்லும்போது எனக்கு புல்லரிச்சிடும் எனக்கு. ஏன்னா அவங்க அனுபவித்தவங்க இல்லையா, அமர்க்களப்படுத்தியிருப்பார் அவங்களுக்கு. அந்த அற்புதங்களை நம்மெல்லாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோடில் எதற்காக நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா,
இது போன்ற திடீர்னு இக்கட்டில் மாட்டிக்கொள்ளும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்காகவும் அவங்களுக்கு நினைவில் கொண்டு வாருங்கள் பாபா இந்த மந்திரத்தை அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டு இப்போ நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.